அவர் எப்படி நானே உங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கின்றேனோ அதே போன்று நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒவ்வொரு குருவானவரையும் இறை மக்களுக்கு கொடுக்கின்றார். அவருடைய ஆசியால் மக்களை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு குருவையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தனிப்பட்ட விதத்தில் அவர்களை அழைத்து அவர்களுக்கு தேர்ச்சி கொடுத்து அவர்களுக்கு பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு அதில் வெற்றி பெற்றவர்களாக ஆண்டவருடைய பணிக்காக அவர்களை அழைத்தவராக இருக்கின்றார். இன்றைய நாளிலே நம்முடைய பங்கு தந்தை தன்னுடைய குருத்துவ அந்த அழைத்தலிலே 21 ஆண்டுகள் முடிவடைந்து 22வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்றார். இது ஒன்றும் அவ்வளவு எளிமையான ஒரு காரியம் கிடையாது. நீங்கள் கேட்கலாம், என்ன ஃபாதர் சாமியார்கள்லாம் என்ன பிரச்சனை கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லும். 3 வேளை சாப்பாடு ஃபாதர், மணி அடித்தா சாப்பாடு, காலையில் ஒரு பூசை, அதோடு உங்களுக்கு வேலை முடிஞ்சு போச்சு. சண்டே ஆனால் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்படி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் அங்கே உள்ள எவ்வளவு வேலை இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம அந்த டைமுக்கு போனால் தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம கோயிலில் அப்படி கிடையாது. நைட்டு 8-9 மணி ஆனாலும் பூசை கருத்து எழுதுவோம். மதியம் 1 மணி 2 மணி ஆனாலும் சந்தா வாங்குவோம். நேரம் ஒதுக்கி வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பணி. அப்படி நெல்லித்தோப்பில் தவறாக சொல்ல வரலை, உங்களை யாரும் நீங்கள் வர வேணான்னு யாரும் நாங்கள் சொல்லலை. அந்த அளவுக்கு வேலை இருக்கிறது, அதை நான் சொல்கிறேன். அந்த குருத்துவ அழைத்தலிலே எப்படி நிலைத்திருப்பது, ஒரு மக்களை பேணி வளர்க்க வேண்டும் என்றால் அவ்வளவு எளிமையான காரியம் கிடையாது. அதுவும் 21 வருஷம் ஒரு குருவானவராக இருப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு வேலை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் என்று கூறியது போன்று உங்கள் உள்ளம் கலங்கி இருக்கிறதா? நம்பிக்கையோடு இருங்கள். அந்த ஒரே ஒரு நம்பிக்கை எங்கள் அனைவருக்குமே, அந்த ஒரே ஒரு நம்பிக்கை ஒவ்வொரு குருவானவருக்கும், அவரே எங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கின்றார். அவரிடமிருந்து நாங்கள் அந்த நம்பிக்கையை பெற்று இறை மக்களாகிய உங்களுக்கு நாங்கள் அந்த நம்பிக்கையை வளர்த்தெடுக்கின்றோம். 12 வருஷம் படிக்கணும், ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இந்த வடிவேல் சொல்லுவார்ல, நான் இந்த இடத்துக்கு மேலே வரணும்னா எத்தனை பேர்ட்ட அடிப்பட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு, அந்த மாதிரி 12 வருடங்கள். இந்த 12th முடித்ததுலேருந்து நம்ம படிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா, காலேஜ் படிக்கணும், ஃபிலாசபி தியாலஜி அப்படின்னு படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புதிய அனுபவம். அந்த குருவானவர் ஆக வேண்டும் என்பதற்கான அந்த ஒரு ஆவல், எப்படா இந்த வெள்ளங்கியை போடுவோம் அப்படின்னு செமினரில் இருக்கும்போது யோசித்தோம். சாமியாராயிட்டு அங்கேயே போடுறதுக்கு அப்புறம் என்னடா இது. ஏன்னால் ஒவ்வொரு முறையும் அந்த குருவானவர்களை அவர்கள் ஒரு சில பேர் இழிவாக பேசுகின்ற பொழுது அந்த குருவானவருக்கே ஒரு வெறுப்பு ஆகிடும். பொதுவாக சொல்கிறேன், நெல்லித்தோப்பில் கிடையாது, பொதுவாக அவருக்கே ஒரு மாதிரி, என்னடா நான் சரியாக தான் வேலை செய்கிறேனா, நான் மக்களை நல்ல முறையில் தான் வழி நடத்துகிறேனா, நான் எவ்வளவுதான் பார்த்து பார்த்து வேலை செய்தாலும் ஏன் மக்கள் இப்படி கூறுகின்றார்கள்? இதற்கு மிக சிறந்த உதாரணம், ஒரு குருவானவரை நாம் இழிவுபடுத்துகின்றோம், அவர் சொல்வதை நாம் கேட்பதில்லை என்றால் மிக சிறந்த உதாரணம் திருவிவிலியத்திலே இருக்கின்றது. எண்ணிக்கை நூலிலே பார்க்கின்ற பொழுது கோராகு என்கின்ற ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு? மோசேவுக்கும் ஆரோனுக்கும் எதிராக அவர் முணுமுணுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த மோசேவுக்கும் ஆரோனுக்கு மட்டும்தான் அதிகமாக அந்த ஒரு பதவி கிடைக்கின்றது, அவரை தான் எல்லாம் மதிக்கின்றார்கள். ஏன் நமக்கெல்லாம் அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நம்ம எப்பயுமே அடிமட்ட லெவல்ல நம்ம இருக்கணுமா? ஏன் ஆரோன் குலத்தில் மட்டும்தான் அவர்கள் அந்த குருவானவர்களாக இருக்க வேண்டுமா? ஏன் நம்மளாம் பண்ணக்கூடாதா? நம்மளாம் அந்த சந்திப்பு கூடாரத்திலே நாம் தூபம் காட்டக்கூடாதா? அந்த ஆசாரிய பணியை, அந்த குருவானவர் பணியை நாம் செய்யக்கூடாதா? அப்படின்ட்டு மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறார். ஒன்று சேர்த்துட்டு நேராக வராரு, மோசே கிட்ட முறையிடுறார்.
மக்கள்லாம் ஒன்று கூட்டார், எல்லாரும் பிரெயின் வாஷ் பண்ணிட்டார். பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்துட்டு, நீங்கள் செய்கிறது சரியில்லை, நீங்கள் மட்டுமே எல்லாத்தையும் அனைத்து விதமான ஆசிரியர்களையும் உயர் பதவியிலும் நீங்களே வச்சுக்கிறீங்க, நாங்களாம் என்ன பண்ணுறது? அவர் கேட்டது நியாயமான ஒரு கேள்வி தான், எங்களுக்கும் ஒரு பங்கு கொடுங்கன்னு கேட்டது நியாயமான கேள்வி. ஆனால் தன்னுடைய உள்ளத்திலே நான் தான் வர வேண்டும், அந்த ஒரு எண்ணம் அவருக்கே அழிவாக மாறிவிட்டது. இந்த கேள்வியை கேட்ட உடனே மோசே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உள்ளம் அப்படியே கலங்குறார். மக்கள் முன்னிலையில் என்ன செய்யறதுன்னு தெரியல. நேராக போனார், தரையில் கீழே விழுந்துட்டார். ஆண்டவர்கிட்ட வேண்டார், ஆண்டவரே இது என்ன? வேண்டி முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், எழுந்திரிச்சு சொல்கிறாரு, சரி நாளைக்கு வாங்க, யாரெல்லாம் இந்த ஆசாரிய பணியை செய்ய வேண்டுமோ தூபத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள், காணிக்கைகளை எடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவங்களும் போயிடுறாங்க. ஆரோனும் மோசேவும் கடவுள்கிட்ட போய் முறையிடுறாங்க, ஆண்டவரே நீரே உண்மையான கடவுள், அவர்களுக்கு நீர்தான் ஒரு வழியை காட்ட வேண்டும். நாளைக்கு அவர்கள் ஆசாரிப்பு அந்த சந்திப்பு கூடாரத்திற்கு வருகின்ற பொழுது நீரே உண்மையான இறைமகன், அந்த குருவானவர்களுக்கு எதிராக அவர்கள் எழுப்புகின்ற நிலையை நீர்தான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேண்டிக்கிட்டு வந்துடுறார். அடுத்த நாள் அவருடைய கூட்டாளிகள் அனைவரும் அந்த சந்திப்பு கூடாரத்திலே ஆண்டவர் இருக்கின்ற அந்த உறைவிடத்திலே வருகின்றார்கள். எல்லாமே அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த கோராகு அவனும் அவனோடு இருந்த கூட்டாளிகளும் வருகின்றாங்க. அப்பொழுது கடவுள் மோசேயிட்ட கூறுகிறாரு, கோராகு அவனோடு இருக்கின்ற அவனுடைய உறவினர்கள், அவனுடைய கால்நடைகள் எதுவாக இருந்தாலும் எதையும் தொடாமல் மக்கள் எல்லாரையும் பின்னாடி போக சொல்லு அப்படின்னு சொல்கிறார். ஒரு பக்கம் அந்த சந்திப்பு கூடாரத்தில் அவருடைய கூட்டாளிகள் தூப கலத்துடன் நிற்கிறாங்க. இங்கே அந்த கோராகினுடைய அந்த கூடாரத்தில் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க. கடவுள் இப்படி சொன்ன உடனே மோசே சொல்கிறாரு, இஸ்ரேல் மக்களே, ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் கடவுளை நம்புகின்றீர்கள் என்றால் இந்த கோராகு அவரோடு இருக்கின்ற அனைத்து விதமான பொருட்களை எதையும் தொடாமல் நீங்கள் சென்று விடுங்கள் என்று கூறுகின்றார். எனவே அனைவரும் சென்று விடுகின்றனர். அந்த நேரத்தில் கடவுள் அவர் இருந்த இடத்தை இரண்டாக பிளக்கின்றார். இந்த கோராகு அவருடைய கால்நடைகள் அவரோடு இருந்த அவர் கூட்டாளி அனைவரும் அந்த பூமிக்குள்ளே அவர்கள் சென்று விடுகின்றார்கள். ஒருபுறம் இது நடக்கின்ற பொழுது நான் குருவானவராக இருக்க வேண்டும், நானும் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று தூபகலத்துடன் வந்திருந்த அவர்களுக்கு என்ன நடந்தது என்றால், வானத்திலிருந்து நெருப்பு மழை பொழிந்து அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சுட்டு எரிக்கின்றது. சுட்டு எரித்த பிற்பாடு அவர் கைகளிலே வைத்திருந்த அந்த தூபக்கலங்கள் அனைத்தும் அப்படியே உருகிவிட்டது. மோசே கூறுகின்றார், அந்த தூபகலங்களை உருகி அதை எடுத்து அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உடன்படிக்கையின் பேழைக்கு முன்பாக ஒரு தூபம் கட்டுகின்றார்கள். அதிலே அந்த தகடை அவர்கள் ஒட்டி வைக்கின்றார்கள். ஏனென்றால் யாரெல்லாம் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபரை இழிவாக கருதினார்களோ, அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகின்றார்களோ, பின்னாடி வருகின்ற சன்னதிகள் இதை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அதை அங்கே அவர்கள் பதிக்கின்றார்கள். ஒரு குருவானவருக்கு அவருடைய பணியை நாம் திறம்பட அவர்கள் செய்கின்றார்கள். அவர்களுக்கு எதிராக நாம் முணுமுணுத்தோம் என்றால், நாம் அவர்களை வெறுத்தோம் என்றால், நிச்சயமாக ஆண்டவர் அப்படி செய்கின்றவர்களை அவர்களுக்கு எதிராக அவரே செயல்படுவார். இது ஒன்றும் பயமுறுத்தணும் அப்படிலாம் கிடையாது. திருவிவிலியத்தில் நடந்த ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு, குருவானவருக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு நிகழ்வை நான் கூறினேன், அவ்வளவுதான். ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு குருவானவர் தன்னுடைய பணியை திறம்பட செய்து அதன்படி மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறை மக்களாகிய நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நாங்களும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு திருப்பலியிலும் நாங்கள் ஜெபித்து கொண்டே தான் இருக்கின்றோம். நீங்களும் எங்களுக்காக ஒரு ஜெபமாலையில் பங்கு சாமியாருக்காகவும் சின்ன சாமியாருக்காகவும் இருக்கின்ற அனைத்து குருக்களுக்காகவும் ஒரு அருள் மாதிரி அது சொன்னால் போதும். அவர்கள் செய்கின்ற தவறுகளை கடவுள் பார்த்து கொள்வார். ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னா, இப்போ எனக்கே உடம்பு சரியில்லை, யார் வந்து கேட்பா? உங்கள் பங்கில் இருக்கிற யார் வந்து கேட்பா? நான் கேட்பேன்னு சொல்லாதீங்க, ஒரு ஒழுங்காக சொல்லுங்க. யார் கேட்பா? நீங்கள் கேட்பீங்களா? இல்லை பக்கத்து பக்கத்துலேருந்து வந்து கேட்பாங்களா? ஃபாதர் உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்பாங்களா? நாங்கள் இந்த சைடு மட்டும்தாங்க ஒரு அன்பாக இருக்குது, இந்த பக்கம்லாம் கேட்பீங்களாம்மா? ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா? அது ஒரு வார்த்தை போதும். ஃபாதர் சாப்பிட்டீங்களா? அது ஒரு வார்த்தை போதும். ஃபாதர் நாள் எப்படி போச்சு? ஒரு வார்த்தை அது போதும். பெருசாக நம்ம வந்து ஒன்றும் இதை எங்களுக்கு செய்யுங்க நாங்கள் எதுவும் கேட்கல. நாங்கள் உங்களோடு இருக்கிறோம், உங்களோடு நாங்கள் சேர்ந்து உழைக்கின்றோம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து இந்த பங்கை நல்ல முறையிலே நாம் கட்டி எழுப்புவோம். அப்படிப்பட்ட ஒரு இறை மக்கள், நெல்லித்தோப்பு இறை மக்கள், அதெல்லாம் குறைய சொல்லக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அனைத்து நிகழ்வுகளிலுமே பங்கேற்கக்கூடிய மக்களாக இருக்கின்றீர்கள். உண்மையிலே உங்களுக்கு பாராட்டுக்கள். எனவே இன்றைய நாளிலே ஆண்டவர் கூறியது போன்று உங்களுக்கு வழியும் உண்மையும் வாழ்வுமாக நான் இருக்கின்றேன், அஞ்சாதீர்கள், கலங்காதீர்கள். உங்களுக்கு என்று ஒரு குருவானவரை நான் அனுப்பியிருக்கின்றேன். அவர் உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகளை கொடுத்து உங்களை வழிநடத்துவார். நீங்கள் செய்ய வேண்டியது என் மீது நம்பிக்கை கொண்டது போன்று வருகின்ற ஒவ்வொரு குருவான விடத்திலுமே அந்த ஒரு நம்பிக்கை, இறை நம்பிக்கை. அவர் நினைத்தால் ஆண்டவர் நிச்சயம் அவர் சொல்வதை கேட்பார். நாம் அவருக்கு எதிராக இல்லாமல் நாம் அவரோடு ஒன்றித்து வாழக்கூடிய இறை மக்களாக, ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக நாங்கள் இருப்போம் என்று நாம் உள்ளத்திலே இருத்தி கொள்ள வேண்டும். அதற்காக தொடர்ந்து இத்திருப்பலியிலே நீங்கள் மன்றாடுங்கள். உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காகவும் உங்களுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட கலக்கங்கள் தயக்கங்கள் இருந்தாலும் அவை அனைத்திற்காகவும் நாங்கள் இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்திலே நாங்கள் மன்றாடுவோம்.